வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13ஓட எக்ஸாம் ரிவ்யூ வச்சு நம்மளுக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, நிறையா கொஷின்ஸ் வந்து புதுசாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெண்டார் சேஞ்ச் ஆனதுனால வந்து இதில் வந்து எக்ஸாம் பேட்டர்னுமே சேஞ்ச் ஆயிருக்கு. எக்ஸாம் பேட்டர்னில் கொஷின் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஒரு சில புது டாபிக் கேட்குறாங்க. ஆல்ரெடி கேட்குற டாப்பிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறாங்க. ஸோ அது என்னென்ன மாதிரி கேட்குறாங்க, எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு அடுத்து வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க என்ன பண்ணணும், பர்டிகுலராக இப்போ வரப்போகிற சிஜிஎலுக்கு படிக்கிறவங்க இல்லைனா ஸ்டெனோக்கு படிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு தான். ஓகே, ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்த ஃபீட்பேக், இந்த மாதிரி இந்த செலெக்ஷன் போஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்த ஃபீட்பேக், அதுக்கப்புறம் நிறைய நார்த் இந்தியன் சேனல்ஸ், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்பெசிஃபிக்காக டீச் பண்ணுறவங்களுடைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் ரிலேட்டடாக வேறு யாரோடைய வீடியோவும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் உங்களுக்கு கம்மியான நாள் தான் இருக்குது. போஸ்ட்போண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. போஸ்ட்போண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் அது வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஒருவேளை கரெக்டான சொன்ன டேட்டில் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான டைம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்னும் இதை வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்டையுமே வந்து கவர் பண்ணிடும். இதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் வேறு எதையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் செலெக்ஷன் போஸ்ட்டோட ஆன்சருக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் நான் வந்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னதில் எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கோர்சஸ்லையுமே வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்துடும். ஓகே, அப்போ நான் இன்னொரு வீடியோ வேணாலும் மேக் பண்ணுறேன். ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதுமானது. ஓகே, இப்போ இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதை திரும்ப திரும்ப டிஸ்கஸ் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிட்டேன். 31ஆம் தேதி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அதாவது டிஓபிடி மினிஸ்டரை வந்து பார்க்க போகிறாங்க. அவங்க பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதை பற்றியுமே நீங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆக வேண்டாம். ஓகே, இப்போ அடுத்து என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது, எஸ்எஸ்சி ஸ்டானோ வரப்போகுது, சிஜிஎல் வரப்போகுது, சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் வரப்போகுது. இன்னும் சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிள் ஜிடிக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல, அது இனிமேல் தான் வரும். ஓகே, ஸோ அதை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுவுமே எஸ்எஸ்சி எக்ஸாம் தான். அடுத்து டெல்லி போலீஸுக்குமே வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் வந்து 10th லெவல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. 12th லெவலுமே மாட்ரேட் லெவலில் தான் இருந்திருக்கு. 10th to 12th லெவலை பொறுத்த வரைக்கும் புதுசாக எதுவுமே இல்லை. ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு முன்னால் என்ன படிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, இதுக்கு முன்னால் டிசிஎஸ் பேட்டர்னில் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அதை விட ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்போ நீங்கள் ஸ்டெனோக்கு படிக்கிறீங்கன்னா ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு வந்து அது 12th லெவல் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஆல்ரெடி பண்ணுற ப்ரிப்பரேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் கொஷின் இருக்கும். ஓகே, அடுத்ததாக சிஹெச்எஸ்எல்லுமே 12th லெவல், அதுக்குமே ப்ராப்ளம் இல்லை. எம்டிஎஸ் 10th லெவல் கண்டிப்பாக ஆல்ரெடி இருந்ததை விட ஈஸியான கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஜிடியும் 12th லெவல், சரி 10th லெவல் அப்படிங்கிறப்போ இதுலேயுமே வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஈவன் போன வருஷம் ஜிடியில் வந்து டஃப்பான கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. சிஜிஎல் மெயின்ஸில் கேட்குற கொஷின்ஸ்லாம் வந்து நிறையா கொஷின் கேட்டு வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த வருஷம் இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ்எஸ்சி ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நடந்ததை விட இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ மெயினாக இருக்கிறது எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிஜிஎல் சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் தான். சிஜிஎல் கிராஜுவேஷன் லெவல், சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டரும் கிராஜுவேஷன் லெவல். ஸோ கிராஜுவேஷன் லெவலில் தான் அவங்க வந்து புதுசாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த 2 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க தான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். அதாவது புதுசாக என்ன கேட்குறாங்களோ அதையும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு பர்டிகுலராக வந்து சிஜிஎல் ஆஸ்பிரண்ட் தான் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கக்கூடிய டைம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். சப் இன்ஸ்பெக்டர் பிரச்சனையே இல்லை, இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரல, எப்போ வரும்ட்டு தெரில. வந்ததுக்கப்புறம் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே சிஜிஎலோட ஆன்சர் கீ கூட வந்துடும். அதுக்கப்புறம் இந்த செலெக்ஷன் போஸ்ட் ஆன்சர் கீயும் இருக்கும். அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தெளிவாக ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சிஜிஎல் எக்ஸாம் ஆஸ்பிரண்டோட ப்ரிப்பரேஷனை வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம், இருக்கக்கூடிய இந்த டைம் வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான். ஓகேவா, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மற்ற ஆஸ்பிரண்ட்ஸ், மற்ற எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அதிகமாக நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சிஜிஎல் படிக்கிறவங்களும் நெகட்டிவாலாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஓகே, இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமில் இந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் என்னெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கேட்டிருக்காங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதது புதுசாக என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கோஆர்டினேட் ஜாமெட்ரி இது வந்து சிலபஸ்லேயே கிடையாது இந்த செலெக்ஷன் போஸ்ட்டில், பட் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க ஜாமெட்ரி இருக்குது, அப்போ நாங்கள் கோஆர்டினேட் ஜாமெட்ரியும் சேர்த்து கேட்குறோம்னு கூட கேட்டிருக்கலாம். ஓகே, ஸோ ஆனால் கேட்டிருக்காங்க, இது வந்து அதிகமாகவே கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது மீன் மோட் மீடியன்லேருந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷினே கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஓகே,
அடுத்ததாக மென்சுரேஷனில் இருக்கக்கூடிய ப்ரிசம் அண்ட் பிரமிட் கொஷின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக இதில் இருந்து அதிகமாக கொஷின்ஸ் வராது, பட் இந்த வருஷம் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகே, பட் இது சிலபஸில் இருக்கிறது தான், இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸுமே வந்து சிலபஸில் இருக்கிறது தான். ட்ரிக்னாமெட்ரியோட ஒரு பார்ட் தான் வந்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுவுமே நம்ம எல்லாமே இதில் டீச் பண்ணது தான். ஓகே, இதில் எதுவுமே நம்ம டீச் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ அப்போ எதுவுமே புதுசுலாம் இல்லை. ஆனால் இந்த செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ, இது வரைக்கும் நடந்த டயர் 1 எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ இந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வந்தது கிடையாது. இந்த வருஷம் வந்திருக்கு. சிஜிஎல் டயர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்துலாம் கொஷின்ஸ் எப்போவுமே கேட்குறது தான். ஓகே, இப்போ ஆல்ரெடி ஒரு சிஜிஎல் டயர் 2க்கு நீங்கள் அப்பியர் ஆயிருந்தீங்க, அதுக்காக ப்ரிப்பேர் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்குமே இது வந்து புதுசாக இருந்திருக்காது. ஒருவேளை கொஷினோட லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தா வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம். மற்றபடி இது எதுவுமே புதுசு இல்லை. ஓகே, எல்லாமே நம்ம கோர்ஸில் நம்ம முன்னாலே டீச் பண்ணது தான். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பின்னால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ புதுசாக கேட்டிருக்காங்க, கொஞ்சம் டைம் டேக்கிங் கொஷின்ஸ் கேட்டனால டைம் வந்து பத்தலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்படியெல்லாம் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதனால கொஞ்சம் சரியாக அவங்களால வந்து அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஓகே, அடுத்தது ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்ஃபரன்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து. ஓகே, இதில் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எக்ஸாக்டாக வந்துச்சுன்னு தெரியல, பட் இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் அனலிட்டிக்கல் ரீசனிங் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இது போக இன்னும் டேட்டா சஃபிஷியன்சி அந்த மாதிரி இன்னும் 1-2 டாப்பிக்கும் இருக்குது. அது எல்லாமே நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம். இதுவுமே நீங்கள் சிஜிஎல் மெயின்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிச்சுட்டு தான் போவீங்க. ஓகே, ஆனால் இது எப்போவுமே டயர் 1ல் எந்த எக்ஸாம்லையும் கேட்டது கிடையாது, செலெக்ஷன் போஸ்ட்லையும் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் வந்து கொஷின்ஸ் அடுத்து நம்ம வரக்கூடிய சிஜிஎல் டயர் 1லையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்ததாக வேர்டு ஃபார்மேஷன், ஒரு வேர்டு கொடுத்துட்டு ஒரு பெரிய லென்த்தான வேர்டு கொடுத்துட்டு அது உள்ளே இருந்து அந்த லெட்டர்ஸை வச்சு மீனிங் தர்ற மாதிரி எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து புதுசாக இருந்தாலும் இது பெரிய இதுக்காக நம்ம நிறையா வீடியோஸ் பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்மளுக்கு ஓரளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்துச்சுன்னா இதை வந்து பண்ண முடியும். ஓகே, அடுத்ததாக டிசிஷன் மேக்கிங் கொஷின்ஸும் கேட்டிருந்ததாக சொன்னாங்க. ஓகே, பெரிய ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு ஒரு ஒரு சிச்சுவேஷனை கொடுத்துட்டு அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி வந்து டிசிஷன் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்ட மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, இது ரொம்ப ஈஸி தான், பட் ரொம்ப பெரிய ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிறப்போ அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதே மாதிரி தான் இந்த டாபிக் எல்லாத்துலேயுமே வந்து பேராகிராஃபாக இருக்கும். ஓகே, அதாவது ஒரு 3 லைன் 4 லைனில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறது தான் மேட்ரு. அதில் வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ராங் நம்பர் சீரீஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான லாஜிக்கில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நார்மலாக வந்து மிஸ்ஸிங் நம்பர் தான் கேட்பாங்க, பட் ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அதில் எது ராங் நம்பர் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ சேம் கான்செப்ட் தான், அதுக்கு நீங்கள் புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம். பட் இது நம்ம ஆல்ரெடி இது வரைக்கும் அட்டன் பண்ண எக்ஸாமை கம்பேர் பண்ணுறப்போ இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதான் இதில் இருக்குது. ஓகே, அடுத்ததாக இதில் எப்படி பார்த்தாலும் எல்லாமேலாம் புதுசாக இல்லை, மொத்த சிலபஸையும் அவங்க சேஞ்ச் பண்ணலாம் இல்லை. ஓகே, இப்போ ரீசனிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 16லேருந்து 17 கொஷின் ஆல்ரெடி கேட்டிருந்த அதே பேட்டர்னில் தான் வந்திருக்கு. எல்லாரும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணவங்க எல்லாரும் அட்டன் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கு. ஓகே, மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 8-9 கொஷின்ஸ் தான் வந்து டிஃபிகல்ட்டாக இந்த மாதிரி புது புது டாப்பிக்லேருந்து இருந்திருக்கு. ஓகே, ஸோ பர்டிகுலராக ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் டைம் அதிகமாக வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, டைம் டேக்கிங் கொஷின்ஸ் நிறையா இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து நல்லா அட்டன் பண்ணாலும் பெரிய பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்தனால டைம் வந்து வேஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் வந்து பின்னால் சொல்கிறேன். ஸோ இதுதான் ரீசனிங்கில் நடந்தது. ஓகே, அடுத்ததாக ஜிகே பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால் கேட்டது இல்லைன்ட்டு இல்லை, எப்போது 1-2 கேட்டிருப்பாங்க. பட் இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் எது கரெக்டு, ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக 4 ஸ்டேட்மெண்ட் 5 ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் எதுலாம் கரெக்டு எது தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டதாக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆன்சருக்கு வந்தப்போ தான் எக்ஸாக்டாக எப்படி கேட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிகே படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து கொஷின் எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணிடுவீங்க. ஆனால் ஒரு கொஷின் அட்டன் பண்ணக்கூடிய டைமை வந்து நீங்கள் 5 கொஷினுக்கு அட்டன் பண்ணுற டைம் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். இப்போ 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 5 ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு அந்த டைமில் நீங்கள் வந்து நார்மலாக ஒரே ஒரு லைனில் கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா 5 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னா டைம். ஓகே, ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் 4 நிமிஷம் 5 நிமிஷத்தில் முடித்தவங்க இப்போ 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கிட்ட டைம் எடுத்து பண்ணனால மற்ற கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்க முடியாமல் போயிருந்துருக்கலாம். ஓகே, இதுதான் மெயின் ரீசன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஜிகே பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த 10-15 நாளில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஜிகேல நீங்கள் திடீர்னு ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கொண்டு வந்துட முடியாது. ஒரு சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்லாம் பண்ண முடியாது. ஆனால் மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது என்ன பேட்டர்ன், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அடுத்ததாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் போஸ்ட்டில் எப்போவுமே வாய்ஸ் நேரேஷன், பிக்யூஆர்எஸ், பேசேஜ் ரீடிங்லாம் கேட்க தான் செய்வாங்க. இது புதுசுலாம் கிடையாது. ஆனால் அதிகமான கொஷின் வந்து வாய்ஸ் நேரேஷனுக்கு கேட்டிருந்தாங்க. லென்த்தான பேராகிராஃபாக கொடுத்துருந்தாங்க. அதாவது சிம்பிளான ஒரு சென்டென்ஸாக கொடுக்காம ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதை ஆக்டிவ் டு பேசிவில் மாற்ற சொல்லியும் டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வந்து மாற்ற சொல்லியும் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் லென்த்தான கொஷின்ஸ், டைம் டேக்கிங் கொஷின்ஸ் இதுலேயும் இருந்திருக்கு. பிக்யூஆர்எஸ்மே பெருசாக கொடுத்துருந்தாங்க, நிறைய கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. க்ளோஸ் டெஸ்ட்டு கேட்கலன்னு சொன்னாங்க. அதுக்காக சிஜிஎல்ல வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஓகே, நார்மலாகவே செலெக்ஷன் போஸ்ட்டில் வந்து பேசேஜ் ரீடிங் தான் அதிகமாக கேட்பாங்க. 2 பேசேஜ் கூட ஒரே பேப்பரில் கேட்பாங்க. க்ளோஸ் டெஸ்ட்டு கேட்காம இருந்திருக்காங்க. அதனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ செலெக்ஷன் போஸ்ட்டோட நம்ம வந்து சிஜிஎல்லை கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா செலெக்ஷன் போஸ்ட்டில் எப்போவுமே டிஃபிகல்ட்டான கொஷின் தான் இருக்கும். இப்போ வெண்டார் சேஞ்ச் ஆன உடனே நடக்கிற ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்படிங்கிறனால இது டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாலேயும் நடந்த எந்த பேப்பரை எடுத்து பார்த்தாலும் நீங்கள் சிஜிஎல் டயர் 1ஓட கம்பேர் பண்ணுறப்போ செலெக்ஷன் போஸ்ட்டோட எக்ஸாம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதில் ஒரே ஒரு எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் ஒரு சில டாபிக் வந்து செலெக்ஷன் போஸ்ட்டில் கேட்க மாட்டாங்க, ஒரு சில டாபிக் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் ரீடிங். ஓகே, ஸோ இதில் வந்து எதுவும் ஆச்சரியப்படுறதுக்கெலாம் எதுவும் இல்லை, புதுசாலாம் எதுவும் கேட்கல. ஆனால் அதிகமான கொஷின்ஸ் வந்து வாய்ஸ் நேரேஷனில் கேட்டிருக்காங்க, பிக்யூஆர்எஸ் கேட்டிருக்காங்க, டைம் எடுக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து புதுசாக எதுவுமே கேட்கல. ஒக்காபுலரியுமே கொஞ்சம் புது ஒக்காபுலரிஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பிளாக் புக்கில் இல்லாததெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம், இருக்கக்கூடிய 10-15 நாளில் நம்ம என்ன பண்ணால் இதை வந்து நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறத தாண்டியும் கூட வரலாம் சிஜிஎல் எக்ஸாமில். ஓகே, என்ன வந்தாலும் நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் கிடையாது, அது இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்குமே அது புதுசாக தான் இருக்க போகுது. எல்லாருமே உங்கள் லெவலில் தான் இருக்க போகிறாங்க. நம்ம கோர்ஸில் என்ன டீச் பண்ணியிருக்கோமோ அதை விட கம்மியாக தான் மேக்ஸிமம் நார்த் இந்தியன் சேனலே வந்து டீச் பண்ணியிருக்காங்க. டாப்பில் இருக்கக்கூடிய நிறையா சேனல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் அளவு கூட வந்து டீச் பண்ணது கிடையாது. அதுக்காக நம்ம எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு நான் சொல்ல வரல, நிறையா தான் சொல்கிறேன். நிறையாதோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நம்மளோட கண்டென்ட் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. அதே மாதிரி தான் நிறைய பேர் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கஷ்டமாக இருக்குது, அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அது நார்த்தில் இருக்கவனுக்கும் அதே மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். அவனாலே அட்டன் பண்ண முடியாது. புதுசாக இருந்தால் அவனுக்கும் புதுசாக தான் இருக்கும். அவனும் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஓகே, அதனால் புதுசாக என்ன வந்தாலும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படக்கூடாது, நர்வஸ் ஆகிடக்கூடாது. நீங்கள் உங்களோட லைஃப் தான், உங்களோட லைஃபுக்கான ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறப்போ அது எல்லாத்துக்கும் அந்த இடத்துல வந்து அதே சிச்சுவேஷன் தான் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறனால அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். உங்களோட பெஸ்ட்டை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கொஷினெல்லாம் நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நீங்கள் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து டாபிக் வைஸ் வீடியோஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சி நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ்னு தனியாக ஒரு ஃபோல்டரே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நாங்கள் இப்போ போட்ட வீடியோலாம் கிடையாது, ஆல்ரெடி முன்னாலே கொடுத்துருந்த வீடியோ தான். பட் இப்போ இந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னால அதை மட்டும் தனியாக இப்போ ஜஸ்ட் ஒரு 10-15 நாள் எக்ஸாம் எழுத போகிறவங்க பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் தனியாக கொடுத்துருக்கேன். அவங்க தேடி பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறனால. ஓகே, இப்போ இதில் மேத்ஸுங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரிக்கு ஆல்ரெடி மனோஜ் சார் டீச் பண்ண 5 வீடியோஸ் இருக்குது. இதை பார்த்தாலே போதுமானது. ஓகே, அடுத்த ப்ராபபிலிட்டிக்குமே வந்து 5 வீடியோஸ் இருக்குது. மீன் மோட் மீடியன் இதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது. இதில் ஒரு 3 வீடியோ இருக்குது. ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் 3 வீடியோ இருக்குது. ப்ரிசம் அண்ட் பிரமிடுக்கு வந்து 2 வீடியோ இருக்குது. ஓகே, அதாவது மென்சுரேஷனில் இருக்கக்கூடிய 2 வீடியோவை மட்டும் இதில் நான் எடுத்து போட்டிருக்கேன். மென்சுரேஷன் ஃபுல்லாக நான் எடுக்கலை, அந்த 2 வீடியோ மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இதில் ஒன்று இந்த மீன் மோட் மீடியனில் இன்னும் கொஞ்சம் நம்ம டீச் பண்ணதை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மட்டும் புதுசாக இன்னொரு சார் வந்து டீச் பண்ண போகிறாரு. ஓகே, இப்போ நீங்கள் நம்ம சந்துரு மேத்ஸ் 2.0 சேனலில் பார்த்துருப்பீங்க. என்டிபிசி மேத்ஸ் வந்து ஒருத்தர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கார், பரத் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ அவரை வந்து நான் இந்த மெயின் மோட் மீடியனுக்கு மட்டும், அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அதுவுமே சிஜிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் வந்து அவர் கொடுத்துருவார். ஒரு 5 to 10 டேஸ்க்குள்ளே வந்து கொடுத்துருவார். அதையுமே வந்து நான் இதே ஃபோல்டரில் அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ ரீசனிங்கில் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கிரிட்டிக்கல் அனாலிட்டிக்கல் ரீசனிங் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க புதுசாக அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட், டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், கன்க்ளூஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், இந்த டாபிக் தான் இதுக்குள்ளே வரும். ஓகே, இந்த அனாலிட்டிக்கல் ரீசனிங்லாம் கிரிட்டிக்கல் ரீசனிங்குள்ளே வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போங்க, போதுமானது. இது போக இன்னும் ரயில்வே எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக கேட்டிருப்பாங்க, சிஜிஎல் மெயின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷினெல்லாம் முடிஞ்ச அளவு நாங்கள் எடுத்து ஒன்றா கலெக்ட் பண்ணி
ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுவுமே இதே ஃபோல்டரில் வந்து அப்லோட் ஆகிரும். நீங்கள் வேறு எங்கேயுமே ரெஃபர் பண்ண வேண்டாம். அது போக புதுசாக அந்த நம்பர் சீரிஸ், பேர்ட் ஃபார்மேஷன் அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு எல்லாமே வந்து முடிஞ்ச அளவு ஆன்சர் கீ வந்துருச்சு, சீக்கிரமாக வந்துருச்சுன்னா நாங்கள் வந்து அதிலிருந்தே எடுத்து கொடுத்துருவோம், எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு. இல்லை ஆன்சர் கீயும் ஒருவேளை டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவன் அட்மிட் கார்டே வந்து ஒரு நாளைக்கு முன்னால் 2 நாளைக்கு முன்னால் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்படிங்கிறப்ப ஆன்சர் கீ எத்தனை நாள் ஆக்குறான்ட்டு தெரில. ஓகே, ஸோ ஒருவேளை ஆன்சர் கீ வரதுக்கு 10-15 நாள் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு ரிஸ்க் ஆயிரும். அதனால் நம்ம வந்து முடிஞ்சளவு நிறையா கொஷின்ஸ் வந்து இப்போ கேட்டிருந்த அந்த பேட்டர்னில் ரிவ்யூவை மட்டும் வச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ரிவ்யூவை மட்டும் வச்சு எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் நிறையா கொஷின்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இதை பார்த்தாலே போதுமானது. அடுத்ததான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் PQRSக்கு நான் ஒரு 10 வீடியோ கொடுத்துருக்கேன். பட் அதுலேயும் ரொம்ப லென்த்தான கொஷின்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு இருக்காது. முடிஞ்ச அளவு இதை நான் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இன்னும் லென்த்தான கொஷின்ஸ் இப்போ கேட்குற பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது நான் ஆல்ரெடி முன்னால் கொடுத்துருந்த வீடியோஸ் தான். பேசேஜ் ரீடிங் 8 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இதில் நீங்கள் கற்றுக்கோங்க. இதை பார்த்தாலே போதுமா, இதில் இருந்தால் வருமானட்டு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு வாட்டியுமே ஒவ்வொரு மாதிரி தான் கேட்பாங்க. ஆனால் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இதில் வந்து கற்றுக்கணும். ஓகே, பேசேஜை வந்து எப்படி நம்ம ரீட் பண்ணணும், எப்படி அந்த கொஷினை வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கற்றுக்கோங்க. ஓகே, அடுத்ததாக வாய்ஸ் நேரேஷனுக்குமே நான் முன்னால் நம்ம கோர்ஸில் கொடுத்துருந்து அந்த ப்ராக்டிஸ் வீடியோஸ் தான் இதில் கொடுத்துருக்கேன். புதுசாக எதுவுமே கொடுக்கல. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். அடுத்து லென்த்தான கொஷின்ஸ் எல்லாமே நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதுதான், வேறு புதுசாக எதுவுமே கிடையாது. அடுத்து ஜிகேல ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, டைம் டேக்கிங் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே முடிஞ்ச அளவு நான் வந்து பிரதீப் சாரை வந்து வீடியோ ரெடி பண்ண சொல்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் டைப்பில் டிஎன்பிசியில் கூட தான் கேட்பாங்க. நிறையா டிஎன்பிசி எக்ஸாம்லேயுமே வந்து நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ எஸ்எஸ்சிலையுமே முன்னால் கேட்டிருக்க தான் செய்கிறாங்க, கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை. பட் அதிகமாக கேட்குறனால முடிஞ்ச அளவு அதுக்கான கொஷின்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்குமே வீடியோஸ் ரெடி பண்ணிவிட்டு இதே ஃபோல்டரில் ஜிகேன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபோல்டரை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. பெருசாக எதுவும் கிடையாது, புதுசாக எதுவும் நீங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நெகட்டிவாக யோசிக்க வேண்டாம். பாசிட்டிவாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். இப்போதைக்கு Tier 1 கிளியர் பண்ண முடியும், Tier 2 கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்க முடியும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.